கருட புராணம் பாகம் 5. முதல் 4 பாகங்கள் பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்து இந்த 5வது பாகத்தை பாருங்க. புண்ணியம் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, பாவங்களை மேலும் செய்யாமல் இருக்கலாம். பிறர் பொருட்களை அபகரிக்க நினைக்க கூடாது, அதர்மங்களை செய்யக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. இவற்றை மீறினால் பல தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கேட்ட கருடன் பெருமானிடம், சுவாமி, பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் யமதர்மனால் மட்டும்தான் தண்டனை வழங்க முடியுமா? யமனை தவிர வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாதா? குழந்தைகள் பாவம் செய்தால் அவைகளுக்கு தண்டனை இருக்கிறதா என்று கருடன் கேட்க, அதற்கு திருமால், கருடா, 4 வயது முதல் 12 வரையிலான குழந்தைகள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனையானது அந்த குழந்தைகளை தவறான வழியில் வளர்த்த பெற்றோர்களையே சாரும். ஒருவேளை தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளாக இருந்தால் அவர்களை யார் வளர்த்தார்களோ அவர்களையே சாரும். குழந்தைகள் செய்யும் பாவங்கள் கணக்கில் வராது. எனவே குழந்தைகளை தண்டிக்க முடியாது. எவராலும் கண்டுபிடிக்க முடியாத பாவம் செய்தால் சித்திரகுப்தன் அறிந்து கொள்வான். சித் என்றால் மனம், அப்தம் என்றால் மறைவு. மனிதனுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை தெரிந்து அவர்களின் வாழ்க்கையை அமைத்து தருவது சித்திரகுப்தன் என்று கூறினார். மீண்டும் கருடன், பரமாத்மா, புண்ணியம் செய்த உயிர்களை யமதர்மன் என்ன செய்வார் என்று கேட்டான். அதற்கான பதிலையும் பரமாத்மா கூறினார். கருடா, புண்ணியம் செய்பவர்களுடைய கண்களுக்கு யமதர்மராஜன் அன்பானவனாகவும் சிரித்த முகத்தோடும் தோற்றம் கொடுப்பார். புண்ணியம் செய்தவர்கள் சத்தியலோகம் செல்லும் வரை யமதர்மராஜன் கூட வந்து வழி அனுப்பி வைப்பார். புண்ணியம் செய்த உயிர்கள் யமலோகத்திற்கு வரும்பொழுது மிகவும் மரியாதையுடன் யமதர்மன் வரவேற்பார். அவருடன் சேர்ந்து யம தூதர்களும் எழுந்து நின்று வரவேற்பார்கள். இதில் அதிகம் புண்ணியம் செய்பவர்கள் உடனடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். பாவம் செய்தவர்கள் நரகத்தில் தண்டனைகளை அனுபவித்த பிறகு மனித பிறவி கிடைக்கும். புண்ணியமும் பாவமும் கலந்து செய்தவனுக்கு அதற்கேற்ற மறுபிறவி கிடைக்கும். அவரவர் செய்த வினைகளுக்கேற்ப அழகு, அறிவு, செல்வம், ஆரோக்கியம், புகழ் என்று கிடைக்கும். அங்க குறைபாடு இல்லாமல் பிறப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று திருமால் கூறினார். கருடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆவியாக, அதாவது பிரேத ஆத்மாவாக யாரெல்லாம் திரிவார்கள், அது அவர்களுக்கு எப்படி வருகிறது என்று கேட்டான். அதற்கு திருமால், ஆவியாக திரிபவர்கள் என்பது பிறரது சொத்துக்களை வஞ்சகமான முறையில் கவர்ந்தவர்களுக்கு, கோவிலை இடிப்பவர்கள், குளங்களை அபகரிப்பவர்கள், அன்னதான சத்திரங்களை தங்கள் சொத்து என்று அபகரிப்பவர்கள் ஆகியவர்களுக்கு பிரேத சரீரம் கிடைக்கிறது. பிறரது சொத்துக்களை குறுக்கு வழியில் கவர்ந்தவர்கள் இப்படி திரிவார்கள். அந்த ஆவி பசியோடும் தாகத்தோடும் தனது வீட்டை சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்களையும் நன்றாக வாழ விடமாட்டான். அவர்களது வம்சத்தையே நாசம் செய்யும் வல்லமை அந்த பிரேத சரீரத்திற்கு உண்டு. அந்த குடும்பத்தினர் அந்த பிரேத ஆத்மாவை கரையேற்ற வேண்டும். பிரேத ஜென்மம் எடுத்தவன் மிகவும் கொடூர குணங்களை கொண்டிருப்பான். அவனது உறவினர்களின் கனவில் வந்து அடிக்கடி பயமுறுத்துவான். இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு. மா, பலா, வாழை, மாதுளை போன்ற மரங்களை வளர்க்க வேண்டும். தென்னை மரம், அரச மரம் மற்றும் பூஜைக்கு தேவையான மலர்களை கொடுக்கும் மரங்களையும் வளர்க்க வேண்டும். தான தர்மம் செய்ய வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, மகாலயம் போன்ற நாட்களில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை கேட்ட கருடன், உடலில் இருந்து உயிர் எவ்வாறு பிரிந்து செல்கிறது என்று கேட்க, அதற்கு திருமால், சாதாரண மனிதர்களின் உயிர் கண், காது, மூக்கு, வாய் ஆகியவைகளில் நீராகவோ அல்லது பாலாகவோ விபத்தில் உயிரிழந்தால் உதிரமாகவும் வெளியேறும். சிலருக்கு வியர்வை வழியாகவும் வெளியேறும். ஆவிகளின் உயிர் பல இன்னல்களை அனுபவித்து பிரியும் என்று கூறினார். கருடன், நாராயணா, இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறினீர்கள். நான் ஏதேனும் பாவம் செய்திருக்கிறேனா என்று மட்டும் கூறுங்கள் சுவாமி என்றான் கருடன். இல்லை கருடா, நீ எந்த பாவமும் செய்யவில்லை. உன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரு சத்திய போராட்டம் செய்கிறாய். நீ என்னை சரணடைந்ததால்
உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொண்டேன் என்று எல்லா உலகங்களையும் காண்பித்தார். உடனே கருடன், நான் பெற்ற இந்த பாக்கியம் யாரும் பெற்றிருக்க மாட்டார்கள் என்று கண்ணீர் மல்க கூறினான். உன் கடமையெல்லாம் முடித்துவிட்டு நீ என்னை வந்து சேர்வாயாக என்று கூறி மகாவிஷ்ணு மறைந்தார். பின்னர் அமிர்தத்தை கொடுத்த இந்திரனிடம் கருடன் ஒரு வரம் கேட்டான். எனக்கும் என் தாய்க்கும் அநீதி இழைத்த இந்த பாம்பு கூட்டங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு இரையாக வர வேண்டும் என்று. இந்திரனும் அந்த வரத்தை அருளினான். இத்துடன் கருட புராணம் முடிந்தது. இதன் மூலம் வாழும் நாட்களில் தவறுகளை குறைப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.